கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இயேசு ஜீவிக்கிறார் சுவிசேஷ ஒழித்தின் சார்பாக ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சி வந்திருமலை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வாரமும் இதே நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேளுங்கள், அநேகரை கேட்க செய்யுங்கள். ஊழியர்களில் பயன்படுத்த விரும்பினாலும் எங்களுடைய புஸ்தக வெளியீடுகள் பத்திரிகை தேவையானாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. ஸ்டேட்டஸில் தினமும் ஒரு செய்தியும் ஒரு பாடலும் ஒரு வாக்குத்தத்த வசனம் வைத்துக் கொண்டிருக்கிறேன். அதை பார்த்து நீங்கள் பயன்பெற உங்களை அன்பாய் ஞாபகப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் உயிர்த்தெழுந்த பண்டிகையின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நம்மை ஆயத்தமாய் கொண்டிருக்கிறோம் இல்லையா? நாளைக்கு உயிர்த்தெழுந்த பண்டிகை நாட்கள், பண்டிகை செய்திகள், அநேக காரியங்களை நம்ம கேட்க ஆயத்தமாக இருக்கிறோம். அவ்விதமாக ஒரு உயிர்த்தெழுந்த பண்டிகையின் ஆசீர்வாத ஒரு செய்தியை தான் இந்த நாளிலே நாம் கேட்கப் போகிறோம். கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தையை வாசிக்கிறேன், ஜெபத்துடன் கேளுங்கள். யோபின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமி மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். தன்னுடைய விசுவாச அறிக்கை இந்த யோபனுடைய வார்த்தையிலே நாம் பார்க்கிறோம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் கடைசி நாளிலே அவர் பூமி மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் அதில் பார்க்கிறோம். இந்த வார்த்தை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, இந்த உயிர்த்தெழுந்த இயேசு நம்முடைய வாழ்க்கையிலே வந்திருக்கிறார் என்றால், நம்முடைய வாழ்க்கையிலே செயலாற்றுகிறார் என்றால் என்ன அனுபவம் இருக்கும் என்பதை தான் இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிறோம். இந்த மாதம் வளர்ச்செடி பத்திரிகையிலும் கூட உயிர்த்தெழுந்த செய்தி குறித்து தான் சிந்திக்கிறோம். நீங்கள் பத்திரிகை வாசிக்கிறவர்கள் அதை நீங்கள் வாசிக்கலாம். தேவையானவர்கள் பத்திரிகை நிகழ்ச்சியிலே கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், உயிர்த்தெழுந்த இயேசு நம்மிலே செயல்படுகிறார் என்றால் எவ்விதமான அனுபவங்கள் வாழ்க்கையில் இருக்கும் என்பதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் சவுல் சந்திக்கப்படுகிற சமயத்தை நாம் பார்க்கிறோம். ஒரு ஒளி வழுகிறது, அவன் கீழே விழுந்து எழும்புகிறான். எழும்புவது பாருங்க, 9ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பார்க்கும்போது, சவுல் தன் கண்களை திறந்தபோது ஒருவரையும் காணவில்லை, காணக்கூடாதபடி அவன் கைலாக கொடுத்து அழைத்து கொண்டு போகப்படுகிறான் என்று பார்க்கிறோம். 18ஆம் அதிகாரத்தில் அனனியா ஜெபிக்கிற பொழுது மீன் செதில் விழுந்த உடனே மீண்டும் பார்வை அடைகிறான். இது நமக்கு சரித்திர சம்பவம். என்ன ஒரு காரியம், உயிர்த்தெழுந்த இயேசு நமக்குள்ளே செயலாற்றுகிறார் என்றால் முதலாவது பார்வையிலே ஒரு மாற்றம். அதே தான் முதல்ல நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பார்வையில் ஒரு மாற்றம் உண்டாகிறது. ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, யாக்கோபு பெனியலை கடந்து வருகிற போது நொண்டி நொண்டி நடந்தான் என்று பார்க்கிறோம். காரணம், ராமனூசும் ஒரு மனுஷன் போராடுறதுனால அவன் தொடை சந்து சுளுக்கிட்டு என்று சொல்லி இந்த வார்த்தைகளுக்கு நொண்டி நொண்டி நடந்தான் என்று சொன்னால் அதுக்கு முந்தி யாக்கோபு நொண்டி கிடையாது. அப்படினால ஒரு நடையில் மாற்றம், ஒரு செயல், ஒரு கிரியை, அதிலே ஒரு மாற்றம். அதைத்தான் நம்ம அதில் வாசிக்கிறோம். லூக்கா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கும் போது, சகரியா ஆலயத்துக்குள்ளே போய் திரும்பி வெளியே வந்து தன் ஜனங்களோடு பேசும்போது சைகை காட்டி ஊமையாக இருந்தான். பார்த்தீங்களா, வார்த்தையில் ஒரு மாற்றம். இன்றைக்கும் உயிர்த்தெழுந்த இயேசு எனக்குள்ளே செயலாற்றுகிறார் என்று நான் சொல்வேன். ஆனால் என் வாழ்க்கையில் மாற்றம் இருக்கணும், வார்த்தையில் மாற்றம் இருக்கணும், என்னுடைய பார்வையில் மாற்றம் இருக்கணும், என்னுடைய நடையில் மாற்றம் இருக்கணும். அதே தான் இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியமாக இருக்கிறது. இந்த யோபு சொல்கிறாரே, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி அவருடைய வாழ்க்கையில் என்ன மாற்றங்களை அவர் பார்த்தார், என்ன மாற்றங்களை அவர் விரும்பினார். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாமும் இந்த உயிர்த்தெழுந்த பண்டிகை நாட்களை ஆசிரிக்கிறதான சூழ்நிலையிலே நாம் எவ்விதமாய் அதை அனுபவமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை தான் சிந்திக்க போகிறோம். முதலாவது நாம் பார்க்கிற காரியம், யோபின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே விதமாய் வாசிக்கிறோம். எனக்கு உபதேசம் பண்ணுங்கள், நான் மௌனமாய் இருப்பேன். நான் எதிலே தவறினேனோ அதை எனக்கு தெரியப்படுத்துங்கள். அல்லேலூயா. என்ன அருமையான ஒரு வார்த்தை அதிலே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. நான் எதிலே தவறினேனோ அதை எனக்கு தெரியப்படுத்துங்கள். பார்த்தீங்களா, நான் எதில் தவறு பண்ணியிருக்கிறேன், தன்னை உணர்கிற ஒரு வாழ்க்கை. உயிர்த்தெழுந்த ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார், உயிர்த்தெழுந்த இயேசு எனக்குள்ளே செயல்படுகிறார் என்று நான் சொல்வேனானால், நீங்கள் சொல்வீர்களானால், நம்ம வாழ்க்கையில் இருக்கின்ற முதலாவது ஒரு அனுபவம் தன் குறைவை உணர்கிற அனுபவம். இன்றைக்கு சபைகளிலும் திருச்சபையிலும் இப்படிப்பட்ட எண்ணங்கள் மிக மிக சொற்பமாய் போய்கொண்டிருக்கிற ஒரு காலத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தன் குறைவை உணரக்கூடியவர்கள் இல்லாத ஒரு சூழ்நிலை போய்கொண்டிருக்கிறது. சங்கீத புஸ்தகத்தில்
19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? யார் உணர்வா? உயிர்த்தெழுந்த இயேசுவை தரித்து கொண்டவர்கள், உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமையால் நிரப்பப்பட்டவர்கள் தன் குறைவை உணர்கிறவர்களாக, தன் மீறுதலை உணர்கிறவர்களாக, அதை தேவ சமூகத்திலே ஒத்துக்கொள்ளுவர்களாக இருப்பார்கள். அதான் அதில் சொல்லப்பட்டிருக்கு. 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கும் போது தாவீது கர்த்தத்திலே சொல்கிறான், நான் தான் பாவம் செய்தேன், இந்த ஆடுகள் என்ன செய்தது? பார்த்தீங்களா, நான் தான் பாவம் செய்தேன், இந்த ஆடுகள் என்ன செய்தது? தன்னை உணர்கிற ஒரு வாழ்க்கை. இந்த வார்த்தை கேட்கிற அன்பிலே பிள்ளைகளே, உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமையின் ஆசீர்வாதம் எனக்குள்ளே இருக்குது என்று நீங்கள் சொல்வது உண்மையானால், உங்களை உணர்கிற, உங்களுடைய குறைவை ஒத்துக்கொள்ளுகிற ஒரு அனுபவம் இருக்கும். அப்படி இருந்தால் தான் அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவினுடைய ஆசீர்வாதம், பலன் உங்களுக்குள்ள இருக்கிறது என்பது அர்த்தம். அதைத்தான் தேவனுடைய வார்த்தை சொல்வதை நாம் அதிலே பார்க்கிறோம். இனி 2வது ஒரு அனுபவம் யோபு என்ன சொல்கிறார் பாருங்க. 13வது அதிகாரம் 15வது வசனத்திலே விதமாய் வாசிக்கிறோம். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். ஏன் இப்படி சொல்கிறார்? ஆரம்பத்திலே நம்ம பார்க்கிறோம், முதல் அதிகாரத்திலேயே சகல சம்பத்து, சகல சொத்து, சகல பிள்ளைகள் எல்லாவற்றையும் இழந்து நிலைமையிலே இருக்கிறதை பார்க்கிறோம். அப்படி சொல்கிறார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு பிறகு நம்ம பார்க்குறோம், பிசாசு சொல்கிறான், நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலை அடைக்கவில்லையோ, அதனால உங்களை தேடுறான், அதை மட்டும் நீர் தொட்டு பாரும். அதே போல் அந்த காரியங்கள் எல்லாம் தொடப்படும் பொழுது இப்போ சரீரத்திலையும் வியாதி, ஓடு எடுத்து சுரண்டிட்டு இருக்கிறார், மனைவியும் தூசிக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு நிர்பந்த நிலைமைக்கு போன பிறகு இனி எனக்கு இருக்குது ஒன்று ஜீவன் மட்டும்தான் இருக்குது. பிள்ளைகள் போயிட்டாங்க, சரீர சோகம் போயிட்டுது, எல்லாத்தையும் நான் இழந்து நிற்கிறேன், ஜீவன் மட்டும்தான் இருக்குது. அதனால தான் அவன் சொல்கிறான், அவர் என்னை கொன்று போட்டாலும், பார்த்தீங்களா அந்த வார்த்தையினுடைய அறிக்கையை பாருங்க, அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் என்று சொல்லி அந்த வார்த்தை இருப்பதை நாம் அதில் பார்க்கிறோம். இந்த வார்த்தை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, நீங்கள் கூட நம்ம வாழ்க்கையில் அனுபவத்தில் யோசித்து பாருங்க. மனைவி 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்களா சொல்லப்பட்டிருக்கு, இன்னும் உடைய உத்தமத்தில் உறுதியாக இருக்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும். நேசிக்கிற மனைவி தான், அன்பான மனைவி தான். இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை சொல்லும்போது அவன் சொல்கிறா, தேவன் கையில் நன்மை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ? என்ன அருமையான வார்த்தை பாருங்க. அது மட்டும் இல்லை, 17வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும் போது ஒரு நம்பிக்கைக்குரிய வார்த்தையை பாருங்க. இருளை வெளிச்சம் தொடர்ந்து வரும் என்று என்ன செய்தது? இன்னைக்கு நான் இருளில் இருக்கேன், இன்னைக்கு நான் பலவீனத்து பாதையில் இருக்கிறேன், இன்னைக்கு நெருக்கப்படுகிற வாழ்க்கையில் இருக்கிறேன், ஆனால் எனக்கும் ஒரு வெளிச்சம் வரும், என் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் உண்டாகும். இருளை வெளிச்சம் தொடர்ந்து வரும் என்று என்ன செய்தது? எப்பொழுது? எதனால? உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமை இருக்கிறதுனால. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் கூட ஒரு பாடுகளின் பாதையில் வரலாம், பலவீனத்தின் பாதைகளை வரலாம், ஏன் என்கிற கேள்வியோடு இருக்கிறவங்களா இருக்கலாம். ஆனால் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், இருளோடு இருளாக நம்ம வாழ்க்க முடியாது. இருள் என்று ஒன்று வந்தால், இரவு என்று ஒன்று வந்தால் ஒரு பகல் வரும், ஒரு வெளிச்சம் உதிக்கும். அதை தான் சொல்லப்பட்டிருக்கு. அந்த வசனத்தில் தான் வாசிக்கிறோம், இருளை வெளிச்சம் தொடர்ந்து வரும் என்று சொல்லி என்ன செய்தது என்று சொல்வதை பார்க்கிறோம். இனி 3வது அனுபவம், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் சொல்கிறாரே, அதனுடைய 3வது அனுபவம் என்ன? 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். என்ன அருமையான வார்த்தை பாருங்க. எனக்கு எப்பொழுது மாறுதல் வரும் என்று சொல்லி எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். இந்த போராட்டத்தினாலே எனக்கு முடிவு, இதோடு நான் அழிஞ்சு போயிடுவேன், இதோடு நான் இல்லாமல் போயிடுவேன், அப்படி சொல்லலை. அதுக்கு மாற அவன் சொல்கிறான், இப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்தின் பாதையிலே, போராட்டத்தின் பாதையிலே எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும்? எதிர்பார்ப்பை பாருங்க, அவனுடைய இயக்கத்தை பாருங்க, எப்படி இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை வருது? அதான் உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமையின் ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள் அப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள். ஏன் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை அவர் சொல்கிறார் என்று சொன்னால், அதே யோபின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கிறது 7:1, பூமியிலே போராட மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற காலங்கள்
உண்டல்லவோ. பார்த்தீங்களா, பூமியிலே போராட மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற காலங்கள் உண்டல்லவோ. எனக்கு இப்போ அந்த நாள் கொடுக்கப்பட்டிருக்கு, நான் போராடிட்டு இருக்கிறேன். ஆனால் நிச்சயமாய் ஒரு முடிவு வரும், ஒரு வெளிச்சத்தை நான் காண்பேன் என்று சொல்லி அவன் சொல்வதை பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா. அதே யோபு 5:7 வாசிப்பீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு, அக்கினி பொறிகள் மேலே பறக்கிறது போல என்று சொல்லி வாசிக்கிறோம். பார்த்தீங்களா, அப்போது மனுஷனுடைய நாட்களில், மனுஷனுடைய வாழ்க்கையின் அனுபவங்களில் இருக்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் ஒரு நம்பிக்கையோடு விசுவாச அறிக்கையின் வார்த்தை அவனுக்குள்ளே இருப்பதை பார்க்கிறோம். அக்கினி பொறிகள் மேலே பறக்கிறது போல மனுஷன் வருத்தம் அனுபவிக்க பிறந்திருக்கிறான் என்று சொல்லி அந்த வார்த்தை அவன் சொல்வதை நாம் அதில் பார்க்கிறோம். எரேமியா புத்தகம் 10:19 நீங்கள் வாசிப்பீங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கு. எரேமியா சொல்கிறார், ஐயோ நான் நொறுக்கப்பட்டேன், என் காயம் கொடிதாக இருக்கிறது, ஆனாலும் இது நான் சகிக்க வேண்டிய என் நோய். பார்த்தீங்களா, என் காயம் கொடிதாக இருக்குது, நான் நொறுக்கப்பட்டிருக்கிறேன், ஆனாலும் இது நான் சகிக்க வேண்டிய நோய். எப்படி சொல்ல முடியுது? அதான் உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமையை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் என்று சொல்லி பார்க்கிறோம். இனி 4வது ஒரு அனுபவமாக நாம் வாசிக்கும் போது 23வது அதிகாரம் 10வது வசனத்திலே இவ்விதமாய் வாசிக்கிறோம். நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன். என்ன அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. அவர் என்னை சோதித்த பின், இது எனக்கு ஒரு சோதனை காலம், இது என்னை ஒரு கஷ்ட நஷ்டத்தின் பாதையிலே கொண்டு வருகிற காலம், எனக்கு இது ஒரு பயிற்சி சாலை. ஆனால் இது ஒரு முடிவு வரும். அந்த முடிவு வரும்போது எப்படி இருக்கும்? நான் பொன்னாக விளங்குவேன். பார்த்தீங்களா, பொன்னாக விளங்குவேன். ஏன் பொன்னாக விளங்குன்னு சொல்லுகிறாரு? நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். பொன் என்பது எல்லாரும் விரும்பக்கூடிய ஒன்று. பொன் என்பது விலையேற பெற்ற ஒன்று. பொன் என்பது எல்லாரையும் கவர்ந்து கொள்வது. யாரும் எனக்கு வேண்டாம், பொண்ணு தங்கம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு யாருமே என்ன செய்ய போகிறதில்ல, சொல்ல போகிறதில்ல. அதே போல் பொண்ணுக்கு புடமிடுதல் உண்டு. நீதிமொழி புத்தகத்தில் 27ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்கன்னா அதில் சொல்லியிருக்கு, பொன் புடமிடப்படுகிறது என்று சொல்லி. பார்த்தீங்களா, அப்போ பொன்னாக விளங்குறதுக்கு புடமிடுதல் உண்டு. அது மட்டும் இல்லை, இன்னொரு விசேஷமான ஒரு தன்மை என்ன? பொன்னானது இப்போ ஒரு பவுன் இவ்வளோ விலை, அது 8 கிராம். ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா அந்த அதாவது இப்போ 8 பகுதியாக பிரிக்கப்பட்டிருக்கு ஒரு கிராம். ஆனால் மதிப்பு மாறாது. பார்த்தீங்களா, மதிப்பு மாறாது. எவ்வளோ உடைக்கப்பட்டாலும் நொறுக்கப்பட்டாலும் அதனுடைய மதிப்பு மாறாது, அதனுடைய மேன்மை மாறாது. அதுதான் பொண்ணுடைய தன்மை. அதனால தான் அவன் சொல்கிறான், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். இந்த வார்த்தை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, பொன்னாக என்றால் எல்லாரும் விரும்பக்கூடிய பாத்திரமாக, எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக, விலையேற பெற்றதாக. பார்த்தீங்களா, எவ்வளோ உடைச்சாலும் அதனுடைய மதிப்பு மாறாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நான் செய்வேன் என்று சொல்லி அவன் சொல்வதை அதை பார்க்கிறோம். அதே தான் இந்த வசனத்திலையும் கூட கர்த்தர் நமக்கு முன்பாய் கொண்டு வருகிறார். இன்றைக்கு நாம் எவ்விதமாய் இந்த அனுபவத்தில் இருக்கிறோம் என்பதை யோசித்து பாருங்க. தேவன் அதைத்தான் சொல்கிறார். அவன் சொல்கிறான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் கடைசி நாளிலே அவர் வந்து நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி சொல்வதை பார்க்கிறோம். 4 அனுபவங்கள். அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவின் அனுபவம் இருக்கிற நாள் உண்டு. நான் எதிலே தவறினோ தன்னை உணர்கிற ஒரு அனுபவம் இருக்கிறது. 2வது, அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் என்று சொல்வதை பார்க்கிறோம். 3வது, எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும் என்று சொல்லி நான் கர்த்தரிடத்தில் காத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். கடைசியாக நம்ம வாசிக்கிறோம், அவர் என்னை சோதித்த பின், இந்த போராட்ட பலவீனத்து பின் நான் பொன்னாக விளங்குவேன். எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு பொருளாக, விலையேறப்பட்ட ஒரு பொருளாக விளங்குவேன். இந்த வார்த்தைக்கு இருக்கிற அன்பு நேச பிள்ளைகளே, உயிர்த்தெழுந்த பண்டிகையின் ஆசீர்வாதத்தில் நீங்கள் எவ்விதமாக இருக்கிறீர்கள்? நீங்களும் பொன்னாக விளங்குறீங்களா? உங்களை உணர்ந்து செயல்படக்கூடிய அனுபவம் இருக்குதா? இந்த வார்த்தையின்படி உங்களை சோதித்து பாருங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உயிர்த்தெழுந்த இயேசுவின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நமக்கு உதவி செய்வாராக. ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, என்னை துதிக்கிறோம். உங்களுடைய வார்த்தை ஆம் என்று மாமின்னு இருப்பதுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களை வைத்து ஆராய்ந்து உங்களுடைய கரத்திலிருந்து நன்மை சுதந்திரிக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.